வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19/6/2025 ஆனி மாதம் 5ஆம் நாள் வேலைக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் சுபவிரயமாக இருப்பது சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் ஏற்படும். பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியார் வெளியிடம் தொழில் சார்ந்த விஷயம் மனதிற்கு பிடித்த அமைப்பு காதல் அமைப்பு குடும்ப அமைப்பு அவர்களுடன் மனமொத்த இடத்திற்கு சென்று விட்டு வருவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் வியாபார சார்ந்த விஷயம் அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். இளம் வயதை சார்ந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவது பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றமும் அனுகூலமும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது ஏற்றத்தையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அண்டை அயலாரட்டு விஷயத்தில் கூட தர்க்கம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதுடன் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் தேவையில்லாத கோபதாபமோ பதட்டமோ பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஆனந்தம் பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயம் அற்புதம் பேரானந்தம். தொழிலே இல்லை உத்தியோகமே இல்லை வியாபாரமே இல்லை படிப்பே இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு அனுகூலமும் சந்தோஷமும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் காணலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறைவதும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஆனந்தமான அமைப்பையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்றமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயம் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் இல்லாமல் இருப்பது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் வேண்டாமை.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான அமைப்பு. இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தாருடன் மனமிட்டு பேசுவதும், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்வதும், துணை அல்லது துணைவியார் பற்றி தவறாக புரிந்து கொள்வது, பிறகு வருத்தப்படுவது என்று ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய இனிமையான சூழ்நிலை. வியாபாரத்தில் அதீத ஏற்றம் நம்பிக்கையை ஏற்படுத்தும். சொந்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், வெளியிடம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதங்கள் வேண்டாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியமும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது பேரானந்தம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.